பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாங்கள் தியானிக்கின்ற இந்த மையப்பொருள் புனித லோரென்சியாருடைய வழி சென்று இறை அரசுக்குள் நுழைவோம். புனித லோரென்சியார் புனிதர்களுக்கும் எங்களுக்கும் இருக்கின்ற பாரிய வித்தியாசம் என்னவென்றால், நாங்கள் வாழ்க்கையில் பல வேண்டுதல்களை ஆண்டவரிடத்தில் கொணர்ந்து சமர்ப்பிக்கின்றோம். ஆனால் புனிதர்கள் இந்த வேண்டுதல்களை எல்லாம் வாழ்வாக்கியவர்கள். ஆகவேதான் அவர்கள் ஆண்டவருடைய இறையரசில் நுழைந்திருக்கின்றார்கள். நாங்கள் வேண்டுவதை வாழ்வாக்குவதில்லை. ஆகவேதான் புனித லோரென்சியார் வழி நின்று இறையரசுக்குள் நுழைவது என்பது அவருடைய ஒரு பாரிய அழைப்பாக இருக்கின்றது. இந்த வருகை பல்லவியில் நான் பார்த்தோம், திரு அவையின் செல்வத்துக்காக தம்மையை கையளித்த புனிதர் லாரன்சியார் இவரே. அதனால் இவர் மறைசாட்சியாய் பாடுபட்டு இறையரசுக்குள் லேசாக நுழைய முடியாது. எங்களுடைய பாடுகள், கஷ்டங்கள், கவலைகள், துன்பங்கள், வாழ்க்கையில் இருக்கின்ற வேண்டுதல்கள் எல்லாம் இந்த இறையரசிற்கு எங்களை அழைத்து நிற்கின்ற காரணிகளாக இருக்கின்றன. இவற்றை நாங்கள் வாழ்வாக்குவதற்கு நாங்கள் பாடுபட வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் மகிழ்வுடன் ஏறிச் செல்லுகின்ற இந்த புனிதரோடு நாங்களும் பயணிக்க வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய வேண்டுதல்களை வாழ்வாக்க வேண்டும். தான் கருகிய நிலையிலும் கடவுளின் கருணையை மகிழ்வோடு அனுபவித்தவர் புனித லாரன்சியார். இந்த உலகம் எங்களை எதுவுமே செய்துவிட முடியாது. அப்படி என்றால் எங்களுடைய வாழ்விலே நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று இன்றைய தொடக்கத்திலே பரிசுத்த ஆவியினுடைய பாடலை பாடுகின்ற பொழுது நாங்கள் முதல் வரிகளிலே நாங்கள் சிந்தித்தோம். அந்த முதல் வரிகளை நீங்கள் கேளுங்கள். பகைமையை நான் அளிக்க நல் அன்பை தாருமே, மன்னிப்பில் தினம் வளர நல் மனதினை தாருமே, நீதி நேர்மை உண்மை வழியில் நடத்திட வாருமே வாருமே. அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் எங்களை இந்த புனிதத்துவத்திற்கு அழைக்கின்றார். இந்த உலகிலே இருக்கக்கூடிய எல்லா விதமான தீமைகளையும் வெல்லக்கூடிய ஒரே ஒரு வழி பரிசுத்த ஆவியானவர் வழி நின்று சுட்டரிப்பதை தவிர வேறு எதுவும் இல்லை. ஆகவே அன்பானவர்களே, இந்த புனிதருடைய திருவிழாவை நாங்கள் கொண்டாடுகின்ற பொழுது எங்களுடைய உள்ளத்திலே இருக்கின்ற அந்த வேண்டுதல்களை வாழ்வாக்க எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் துணை நிற்க வேண்டும் என்று சொல்லி செபிப்போம். இந்த வருடம் எங்களுடைய மறை மாவட்டத்திலே பரிசுத்த ஆவியினுடைய ஆண்டையும் நினைவு கூறுகின்றோம். சற்று கண்களை மூடுவோம்.